கம்பீருக்கு ஆல்ரெடி ரோஹித் சர்மாவையும் கோலியும் தூக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த கேப்ல இந்த முதல் ஓடிஐல ரோஹித் சர்மாவும் சரி கோலியும் சரி ரன்கள் எதுவுமே அடிக்காம சிக்கிக்கிட்டாங்க கம்பீர் கிட்ட. கம்பீர் என்ன பண்றாரு, ஈஸியான டீம் கிட்டலாம் அசால்ட்டா ஜெயிச்சுட்டு ஆஸ்திரேலியா கிட்ட கரெக்டா வந்து மாட்டிக்கிறாரு. டெஸ்ட் போட்டியா இருந்தாலும் சரி, ஓடிஐயா இருந்தாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, வலிமையானவங்க கிட்ட ஜெயிச்சாதான் அது வெற்றி. அந்த மாதிரி ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிக்காம எப்ப பார்த்தாலும் கம்பீர் அங்க சிக்கிக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர், இவரும் மறுபடியும் இந்த ஷார்ட் பால்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கம்பீர் அதனால ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இந்த ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, கோலியும் சரி, இந்த மூணு பேரையுமே டீமை விட்டு எப்படியாச்சும் எடுத்தே ஆகணும்னு கம்பீர் ஒரு முடிவோட தான் இருக்கிறாரு. அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி இந்த மூணு பேரும் செஞ்ச தப்ப திருப்பி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவில் பயத்தை காட்டி இருக்கிறாங்க ரெண்டு பேர், பவுலிங்ல ஹேசல்வுட்டும் பேட்டிங்ல மார்ஷும். அதிரடியான ஆட்டத்தையும் அதிரடியான விக்கெட்டுகளையும், அதாவது டாப் ஆர்டர் சரிவும் ஆயிடுச்சு, மிடில் ஆர்டரும் சொதப்பிடுச்சு. ஒரு பக்கம் கம்பீரும் கோவப்பட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயரும் கேப்டன் வைஸ் கேப்டனா எதுவுமே கிழிக்கல. இன்னொரு பக்கம் சுப்மன் கில் கேப்டனா போட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி எல்லாமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்ததுனால இந்த கேமராமேன் என்ன பண்ணார்னா, டிரெஸ்ஸிங் ரூம் பக்கம் திருப்பின உடனே முகம் கடுகடுன்னு வச்சிருந்தாரு நம்முடைய கம்பீர். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் 3 ஓடிஐ போட்டிகள் கொண்ட ஒரு தொடர் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல முதல் போட்டி பெர்த்ல நடந்தது. ஆஸ்திரேலியா தான் டாஸ் வின் பண்ணுச்சு. அதாவது மிச்சல் மார்ஷ் தான் டாஸ் வின் பண்ணி கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங் எடுத்துட்டாரு. லூயிஸ் டக்வர்த் முறையில கண்டிப்பா ரன்கள் குறைப்பாங்க, ஓவரை குறைப்பாங்கன்ற ஒரு முடிவு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆகையினாலதான் டாஸை வின் பண்ண உடனே இந்த இடத்துல மிச்சல் மார்ஷ் கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங்கை எடுத்து அசாத்தியமான ஒரு நிலையை காட்டி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இங்க ரோக்கோ எதிர்பார்ப்பை தூண்டி விட்டுட்டாங்க. ஆஸ்திரேலியா காரணங்களும் சரி, இந்தியா காரணங்களும் சரி. இது ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய கடைசி போட்டி ரோக்கோவுக்கு. கண்டிப்பா இவங்க செம்மையா விளையாடுவாங்க. 8 மாசம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. ரோஹித் சர்மா அதிரடியை காட்ட போறாரு மிச்சல் ஸ்டார்க்கு எதிராக. அதே மாதிரி கோலி பாத்தீங்கன்னா கவர் டிரைவ் ஆடி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை எல்லா ரசிகர்களுக்கு மத்தியிலும் தூண்டி விட்டு ஒரு பக்கம் ரோஹித் சர்மாவுக்கும் கோலிக்கும் பயத்தை ஏற்படுத்தி விட்டு எப்படியாச்சும் இந்த மேட்ச்ல அடிக்கணும் போல. ஏன்னா 8 மாசம் கேப்ல எல்லாருமே நம்ம மேலதான் கண்ணு இருக்கும். ஆகையினால நம்ம ஒரு தாக்கத்தையாவது ஏற்படுத்தணும்னு ரெண்டு பேரும் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாம கம்பீருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்க டீம்ல விட்டு எடுக்கிறதுக்கு. எதிர்பார்த்தபடியே மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஓவர்ல நின்றுட்டாருங்க. அதே மாதிரி இந்தியாவின் தரப்பில் இருந்து ரோஹித் சர்மாவும் கேப்டன் சுப்மன் கில்லும் வந்துட்டாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா கேப்டன், அதனால பொறுப்பான முறையில் ஆடணும். இருந்தாலும் சுயநலம் இல்லாம அதிரடியாக ஆடி இருப்பாரு. ஆனா இப்போ அவர் கேப்டன் கிடையாது, சுப்மன் கில் தான் கேப்டன். அவருக்கு அந்த பொறுப்பு, அந்த சுமை எதுவுமே கிடையாது. ஆகையினால கண்டிப்பா ஸ்டார்க்கோட ஓவரை முதலிய கிழிச்சு தொங்க விடுவாருன்னு தான் பார்த்தோம். ஏன்னா T20ல கடைசி அந்த செமிஃபைனல்ல எப்படி ஆடினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரியான பாணியில தான் இன்னைக்கும் ஆட போறாரு ரோஹித் சர்மா. ஏன்னா மும்பைல வேற போயிட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா அடிப்பாருன்னு தான் நினைச்சோம். முதல் ஓவர்ல 2 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. காரணம் என்னன்னா, இது 50 ஓவர் மேட்ச். ஆகையினால பொறுமையா தான் ஆடுவாங்க. அடுத்த ஓவர் செகண்ட் ஓவர்ல ஜோஷ் ஹேசல்வுட் வீசினாரு. அப்போ கோல்டன் டச் 4, அதாவது ஸ்ட்ரைட்ல டிரைவ் பண்ணாரு நம்மளுடைய கேப்டன் சுப்மன் கில். அதே மாதிரி தேர்ட் ஓவர்ல ஸ்டார்க் வீசினாரு. அந்த ஓவர்ல ரோஹித் சர்மா ஒரு பவுண்டரி அடிச்சு மொத்தமா அந்த ஓவருக்குள்ளார 7 ரன் அடிச்சு 3 ஓவருக்கு 13 ரன்னுக்கு 0 விக்கெட் என்ற நிலைமையில இருந்தது. கரெக்டா தான் போகுது. கண்டிப்பா 50 ஓவருக்கு ஏதோ ஒரு இலக்கு அடிக்க போறாங்க. அதுவும் இல்லாம ரோஹித் சர்மா களத்துல 10 ஓவருக்கு மேல இருந்தாலே கண்டிப்பா 200 அடிப்பாருன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். இதெல்லாம் பூர்த்தி ஆகுமான்னு பார்த்தா 4th ஓவர்ல வந்தாருங்க மனுஷன் ஜோஷ் ஹேசல்வுட். இவதான இந்தியாவுக்கு எதிராக இந்த மேட்ச்ல பயத்தை காட்டி இருக்கிறாரு. அப்படி என்ன பயத்தை காட்டினாருன்னா, ரோஹித் சர்மாவுக்கு 3 பந்து நல்ல பவுன்ஸ் போட்டாரு. கரெக்ட் தான். 4வது பால் ஹார்ட் லென்த்ல இந்த ஸ்டம்புக்கு வெளியார ஒரு பவுன்ஸ் போட்டார். ஆனா எதிர்பார்த்த பவுன்ஸை விட அதிகமா வந்துருச்சு. அந்த பாலை தொடாமலே இருந்திருக்கலாம். இப்போ ஒரு மூத்த வீரர், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வீரர் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் களத்துல நின்று ஆடி எப்படியாச்சும் ரன்கள் சேர்க்கணும், இவங்களுக்கு கொஞ்சம் கத்துக்குட்டியா இருக்கிறாங்க எல்லாருமே, நாம தான் அடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு பொறுப்பான ஒரு முறையில என்ன பண்ணிருக்கணும், அவுட் ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தா என்ன பண்ணணும், இங்க பாலை தொடாம இருந்திருக்கணும். ஆனா மனுஷன் தேடி போய் தொட்டுட்டு ஸ்லிப் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு 14 பால் ஆடி 8 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இதன் மூலமா ஒரு விக்கெட் இங்கேயே விழுந்துருச்சு. ஒரு ஜாம்பவான் நடைய கட்டிட்டாரு. இன்னொரு ஜாம்பவான் பெவிலியன்ல இருக்கிறார்ல, வேற யாரும் கிடையாது, விராட் கோலி. வந்த உடனே ஸ்டார்க்கோட ஓவர் தான் ஃபேஸ் பண்றாரு. சேஃபா 6 பால் விளையாடி 0 ரன்னை மட்டும் தான் எடுத்திருந்தாரு. சரி, அதற்கு அடுத்த ஓவர்ல ஹேசல்வுட் மீண்டும் வீசுறாரு, ஒரு 4 அடிக்கிறாரு சுப்மன் கில். இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பா சேஃபா இருக்கிறவரு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு, விராட் கோலி ஏதோ பெரிய செஞ்சுரியோ இல்ல 50யோ அடிக்க போறாரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா அதற்கு அடுத்த ஓவர்ல ஸ்டார்க் மீண்டும் வந்தாரு. முதல் பந்துலயே இந்த கவர் டிரைவ், அதாவது ஆஃப் சைட்ல பால போட்டாலே நம்ம ஆளுக்கு வீக்னஸ்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க இந்த ஆஸ்திரேலியாக்காரனுங்க. அதுவும் இல்லாம அந்த ஆஸ்திரேலியா பிட்ச்ல அந்த மேட்ல அதிகமா பவுன்ஸ் ஆகும். நினைச்சதை விட இப்ப இந்தியா மேட்ல கவர் டிரைவ் ஆடுறாருன்னா
அது நினைச்ச மாதிரி ஆடுவாரு. ஆனா அங்க நினைச்சதை விட கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஆடிதான் இந்த இடத்துலயும் மறுபடியும் ஆஃப் ஸ்டம்ப்ல போடப்பட்ட பந்துல கேட்ச் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. எப்படி போனாரு? டக் அவுட் ஆயிட்டு வெளியே போயிருக்கிறாரு. இப்போ 24 ரன்னுக்கு 2 விக்கெட் 7 ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது டாப் ஆர்டரான ரோஹித் சர்மாவும் காலி, இன்னொரு பக்கம் விராட் கோலியும் காலி. இப்போ சுப்மன் கில்லும் வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரும் களத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே கேப்டன், இன்னொரு பக்கம் வைஸ் கேப்டன். இவங்க ரெண்டு பேரும் தான் 2027 வேர்ல்டு கப்புக்கே கேப்டனாகவும் துணை கேப்டனாகவும் இருக்க போறாங்க. இவங்க தான் அணியை கொண்டுட்டு போக போறாங்க. சொல்ல முடியாது, இந்த இடத்துல ரோஹித் சர்மாவும் கோலியும் தூக்குறதுக்கு 50% வாய்ப்பு இருக்கு. கம்பீருக்கு அவ்வளோ கடுங்கோபம் இருக்கிறது. அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்களும் பேட்டிங் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவர் தூக்கிடுவாரு. ஆக மொத்தம் இந்த அணியை வச்சுக்கிட்டா இவங்க 2027 வேர்ல்டு கப்புக்கு போக போறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தது சுப்மன் கில்லும் விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு. நாதன் எல்லிஸ் வீசின ஓவர்ல அழகா 18 பாலுக்கு 10 ரன் மட்டும் ஆடி பொறுப்பற்ற முறையில கேட்ச் அவுட் ஆகி நம்முடைய கில் நடைய கட்டுகிறார். மொத்தமா 7 ஓவர்ல 25க்கு 3 விக்கெட். டாப் ஆர்டர் மொத்தமா க்ளோஸ். இதுக்கப்புறம் ஆட வேண்டியது யாரு? KL ராகுல், அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர், அக்சார் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், இவங்க தான் ஆடணும். அணியை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தொடக்கத்துல இருக்கக்கூடிய தொடக்க ஆட்டக்காரர்கள் யாராச்சும் ஒரு சேர் நிலைச்சு நிக்கணும். அவங்க கூட தான் இந்த மிடில் ஆர்டர் ஆட முடியும். ஆனா இந்த இடத்துல மிடில் ஆர்டரே ஒரு இலக்கை கொண்டு வரணும்னா அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா, சுப்மன் கில் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் தான் களத்துல இருக்கிறாரு. 7வது ஓவர் 8வது ஓவருக்குள்ளார என்ன நடந்ததுன்னா, மழை அதிகமா பெஞ்சது. உடனே 35 ஓவருக்கு மாத்திட்டாங்க. ஒரு ஸ்பெல் ஓவர் வீசுறவங்களுக்கு 7 ஓவர் மட்டும் தான் வீசணும். இப்போ ஹேசல்வுட் வீசுறாருன்னா அவருக்கு 7 ஓவர், ஸ்டார்க்கு 7 ஓவர். ஆல்ரெடி 5 ஓவர் 6 ஓவர் வீசிட்டாரு ஹேசல்வுட். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா இவர் வீச வந்துட்டாரு. 7 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவே முடிவு பண்ணிட்டாரு. எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மழை தொடர்ந்து வரப்போகுதுடா. சரி, இப்படி மழை வருதே, கண்டிப்பா ஆட்டத்துல பாதியில நிறுத்திடுவாங்க. ஏன்னா ரோஹித் சர்மாவும் கோலி அவுட் ஆயிட்டாங்களே, எப்படியாச்சும் பாதுகாப்பா இந்தியா டிரா பண்ணிட்டு அடுத்த மேட்ச்ல பாத்துக்கலாம். ஏன்னா ரோஹித் சர்மா அடிக்கணும் இல்ல கோலி அடிக்கணும், அப்பதான் ஆட்டம் நம்ம கைக்கு வரும். இப்படி இல்லையா வேற யாராவது ஒரு பேட்ஸ்மேன், சுப்மன் கில்லோ, ஸ்ரேயஸ் ஐயரோ, KL ராகுலோ யாரோ ஒருத்தர் அடிக்கணும். ஆனா யாருமே அடிக்காம எப்படிடா மேட்சை கைக்கு கொண்டு வரதுன்னு பார்த்தா மழை மீண்டும் நின்று 35 ஓவருக்கு மாத்திட்டாங்க சொன்ன மாதிரி. ஆனா புதுசா களத்துல ஒரு மாற்றம் நடந்தது. இந்த இடத்துல KL ராகுல் 5வது பிளேஸ்ல வரணும். ஆனா அக்சார் பட்டேல் அனுப்பி இருக்கிறாங்க. என்ன ஒரு தந்திரமான ஒரு செயல் அப்படின்னு தான் நாம நினைச்சோம். ஆனா அந்த தந்திரமான செயல் கூட இங்க ஒர்க் அவுட் ஆகலன்றது தான் உண்மை. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, 15 ஓவர் வரைக்கும் கண்டிப்பா இந்த பிட்ச்ல பவுன்ஸ் ஆகும். ஆகிய காரணத்தினால KL ராகுலோட விக்கெட் நம்ம இழக்க கூடாதுன்றதுக்காக அக்சார் பட்டேல முன்னாடியே அனுப்பி இருக்கிறாங்க. அங்க நீங்க முன்னாடியே அனுப்பினாலும் அங்க இருக்கக்கூடிய 2 வீரர்களும் அவுட் ஆகாம இருக்கணும்ல. அது நடந்தா மட்டும் தானே உங்களால KL ராகுல அனுப்ப முடியாது. ஆனா இந்த இடத்துல 14 ஓவருக்குள்ளாரியே இன்னொரு விக்கெட்டும் விழுந்து KL ராகுல் உள்ள வந்துட்டாரு. அப்படி யாருப்பா விக்கெட் விழுந்ததுன்னு தானே கேக்குறீங்க? ஷார்ட் பால்ல எப்பவுமே அவுட் ஆகக்கூடிய நம்முடைய ஸ்ரேயஸ் ஐயர். அதாவது ஆஸ்திரேலியா டூர்னாவே கம்பீர் அவர்கள் ஸ்ரேயஸ் ஐயரை ஒதுக்கி விட்டுட்டு போவாரு. அப்படி ஒதுக்கி விட்டுட்டு போறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்லுவாரு. என்னன்னு, ஷார்ட் பால் ஸ்ரேயஸ் ஐயரால ஆட முடியாது. அப்படி சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரு. ஹேசல்வுட் வீசின 14வது ஓவர்ல செகண்ட் பால்ல அந்த உடம்புக்கு நேரா போடப்பட்ட பந்து லெக் சைட்ல தான் போட்டாங்க. அது ஷார்ட் பால் தான். அந்த ஷார்ட் பாலை லேசா டச் பண்ணி கீப்பர் கிட்ட அவுட் ஆகி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம ஷார்ட் பால்ல ஏன் வீக்னஸ் சொல்றேன்னா அதுக்கு ப்ரூஃபும் இருக்கு. இன்னொரு பக்கம் ஹேசல்வுட் கிட்ட மட்டும் சர்வதேச போட்டிகளையும் சரி உள்ளூர் போட்டிகளையும் சரி 7 முறை ஷார்ட் பால் அவுட் ஆகி இருக்கிறாரு. இந்த முறையும் ஷார்ட் பால், அதாவது ஹேசல்வுட் ஒதுங்காம தொடர்ச்சியா ஸ்பெல்ல வீசி நான் போடுறேன் அவனை விக்கெட் எடுக்கிறேன்னு உள்ள வந்து அவருடைய விக்கெட்டை எடுத்துட்டு பிறகுதான் அவர் ரெஸ்டே எடுத்தாரு. அதுவும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயர் 24 பால் ஆடி 11 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. இங்க 15வது ஓவர்ல இடையில பாத்தீங்கன்னா 35 ஓவர் முதல்ல சொல்லி இருந்தாங்களா மழை பெஞ்சதுனால, மறுபடியும் மழை குறுக்கிட்டதுனால 26 ஓவருக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 45க்கு 4 விக்கெட் விழுந்திருந்தது. இந்த இடத்துல KL ராகுலும் அக்சார் பட்டேலும் உள்ள திறமையா விளையாடி ஒரு பார்ட்னர்ஷிப்பை நல்லா வகுத்து இருக்கிறாங்க. அக்சார் பட்டேல் அனுப்புனதற்கு ஒரு நல்ல லாபம் இருக்கு. அதே மாதிரி KL ராகுல பேக்கப் பண்ணதுக்கும் ஒரு லாபம் இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் 39 ரன் அடிச்சிருக்காங்க 40 பந்துகளை விளையாடி. இவங்க 2 பேர் அமைச்சதுதான் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்பை இந்தியாவின் சார்பில். இதுல அக்சார் பட்டேல் மட்டும் 38 பாலுக்கு 31 ரன் அடிச்சு 20வது ஓவரினுடைய கடைசி பந்துல தான் ஒரு விக்கெட் அக்சார் பட்டேல் ஆவார். அதாவது 84 ரன்னுக்கு 5 விக்கெட்ன்றது அந்த நிலைமையில தான் வரும். ஆக மொத்தம் 14வது ஓவர்ல விக்கெட் விழுந்து அதுக்கப்புறமா 20வது ஓவரினுடைய கடைசி பந்துல தான் விக்கெட் விழும். கடைசியா 6 ஓவருக்கு 80 ரன் 90 ரன் அடிப்பாங்க தான் எதிர்பார்த்தோம். ஆனா நினைச்ச மாதிரி அடிச்சாங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல KL ராகுலும் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு சிறந்த பார்ட்னர்ஷிப்பை இந்த இடத்துல அக்சார் பட்டேலுக்கு அடுத்து இவங்க அமைச்சாங்க. எவ்வளவு ரன், 21 பாலுக்கு 31 ரன் அடிச்சாங்க கடைசி நிலைமையில. அப்படி இருக்கும்போது இவங்க அவ்வளவு ரன் அடிச்சாலும் வாஷிங்டன் சுந்தர்
சுந்தர் 10 ரன்ல 24வது ஓவர்ல அவுட் ஆகியிருப்பாரு. அதற்கடுத்து வேற யாரும் கிடையாது. இந்த இடத்துல KL ராகுல் ஸ்டெப்பினின்னு சொல்றது கரெக்ட் தான். எந்த மாதிரியான வித்தியாசங்கள்ல நீங்க இறக்குனாலும் கீப்பர் நிக்க சொன்னாலும் நிப்பாரு, பேட்டிங் ஆட சொன்னாலும் ஆடுவாரு, ஃபீல்டிங் நிக்க சொன்னாலும் நிப்பாரு, எந்த டவுன்ல இறங்க சொன்னாலும் இறங்குவாரு. அப்படி 31 பாலுக்கு 38 ரன் அடிச்சு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது அவர் மட்டும்தான். கூட அக்சார் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ஷேஸ் ஐயர் சொல்ற அளவுக்கு ஆடலனாலும் அவர்தான் கொஞ்சம் அதிகபட்சமான ரன் தான், 11 ரன் அடிச்சிருக்காரு. இதுவே பெரிய விஷயம் தான். இதுக்கு அடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி ஓவர்ல வந்து 2 சிக்ஸ் அடிச்சாலும் பெரிய இலக்க அடிக்க முடியல. 26 ஓவர் கம்ப்ளீட் ஆகும்போது இந்திய அணி 136 ரன்கள் அடிச்சிருந்தது. கடைசியா இந்த லூயிஸ் டக்வர்த் முறையில என்ன பண்றாங்கன்னா 26 ஓவருக்கு ஆஸ்திரேலியா 131 ரன்கள் மட்டும் தான் அடிக்க வேண்டும். ஆனா இந்த இடத்துல மிச்சல் மார்ஷும் பிலிப்பும் மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 55 ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சு இதுல மார்ஷ் கடைசி வரைக்குமே நாட் அவுட்டா இருந்தாரு. கேப்டன்னா இவன் தான்டா, பயத்தையும் காட்டுறான், ஒரு பக்கம் கேப்டன்ஷிப்பும் பண்றான். இவனால முடியும், இந்த வேர்ல்டு கப்பையும் அடிக்க முடியும், ஒரு பக்கம் எல்லாரையும் தோக்கடிக்க முடியுன்ற எண்ணம் அவங்கிட்ட இருக்கு. ஏன்னா ஓப்பனிங் இறங்கி காட்டுத்தனமா அடிச்சு 3 சிக்ஸ் அடிச்சிருக்காரு அந்த கிரவுண்ட்ல. நம்ம பாலுங்க போடுறது பவுன்ஸ் ஆகுதா இல்லையானே தெரியல. ஃபர்ஸ்ட் 3வது ஓவர்லயே டிராவிஸ் ஹெட் 8 ரன்னுக்கு விக்கெட் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஷாட்டையும் 8 ரன்னுக்கு விக்கெட் எடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பிலிப்பியும் அந்த மார்ஷ் 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் 55 அடிச்சாங்கன்னு சொன்னோம். மார்ஷ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 ரன் அடிச்சிருப்பாரு, பிலிப் வந்து 37 ரன் அடிச்சிருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வெற்றி பாதிக்கை கொண்டுட்டு போயிருப்பாங்க. அவர் இல்லா கூட அடுத்த பேட்ஸ்மேன் வந்து அடிச்சிருப்பாரு. ரென்ஷா வேற 21 ரன், மார்ஷ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. ஆக மொத்தம் இவங்க கிட்டத்தட்ட 21வது ஓவர்லயே 131 ரன் அழகா அடிச்சு முடிச்சுட்டு நாங்க தான்டா இங்க கெத்துன்ற மாதிரி மேல ஏறி நிக்கிறாங்க. ஒருவேளை மழை வந்து இந்த ஆட்டம் நடக்காம இருந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருக்கும், மேட்ச் டிரா ஆகியிருக்கும், அடுத்த போட்டியில பாத்துக்கிட்டு இருந்துக்கலாம். ஆனா இப்ப கூட கொஞ்சம் கூட குறைவில்லை. கம்பீர் நினைச்சா எல்லாத்தையுமே மாத்தலாம், ரோஹித் சர்மா நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம், கோலி நினைச்சா எல்லாத்தையும் மாத்தலாம். 2 போட்டி பேலன்ஸ் இருக்கு. இந்த 2 போட்டியில இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் தமிழரசன் பாரிவாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.